சொந்த வீட்டுக்கே வர்றாரு சூரியன். அது ஒரு நல்ல பலம்தான். ஆனால் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார் முதல் 13 நாட்கள். அந்த 14 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா கேதுவாகவே செயல்படுறதுனால நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு தலை மேலே பாம்பு, லக்னத்திலேயே ராகு இருக்கார். ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்டு நம்பினேன், அவரை நம்பி உள்ளே இறங்கினேன், அவர் எல்லாம் நானாச்சின்னு சொன்னார், கடைசியில் இவ்வளவு நம்மளை சீட்டிங் பண்ணிட்டு போவார்னு எனக்கு தெரியாது. பார்ட்னர் வகையில், ஒப்பந்த வகையில், நட்பு வகையில், நம்பின வகையில் ஏமாற்றம். கஸ்டமர்களே நமக்கு அப்படி அமையலாம். ஸோ அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் மனக்குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு தலை மேலே இருக்கிற பாம்பு என்ன பண்ணும், கொஞ்சம் அதீதமான ஆணவத்தை கொடுக்கும். நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் நினைக்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற அந்த மனோபாவத்தை உண்டாக்கும் போது அங்கே எதிர்பார்ட்டி என்ன பண்ணும், ஏற்கனவே கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆகாது. அதில் இங்கே சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்ம சனியை வலுத்த மாதிரி அர்த்தம். கூட ராகு வேற இங்கே லக்னத்தில் உட்காந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவார், கேதுவனுடைய சம்பந்தத்தினால குழப்பங்களை அதிகம் பண்ணுவார், சீற்றங்களை அதிகம் பண்ணுவார். நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்காமல் அவங்களா நம்மளை வீண் பழி சுமத்துறதும், கற்பனையில் நம்மளை பாதிக்கிறதும், அவங்களா கற்பனையில் நம்மளை ஒரு நெகட்டிவ் கேரக்டரை சித்தரிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறது.